ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட் சாப்டரோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 பார்ட் பார்த்துருக்கோம். செட்னா என்னன்னு பார்த்தோம். இன்னொரு 3 டைப் ஆஃப் செட் ரெண்டாவது பார்ட்ல பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு புது 2 டைப் ஆஃப் செட் பார்க்க போகிறோம். தட் இஸ் சப்செட் அண்ட் யூனிவர்சல் செட். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க சப்செட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ a set A is an subset of B when every element of A also belongs to B. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. சரிங்க, நான் தனியாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம 2 செட் எடுக்கிறோம். இந்த சப்செட் அண்ட் யூனிவர்சல் செட் ஐடியாவுக்கு நம்மளுக்கு எப்பவுமே 2 செட் வேணும். ஸோ நான் இங்கே எழுதுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஈஸியாக தெரியும். ஸோ ஏங்கிற செட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக நான் ரேண்டமாக எடுக்கிறேன். 3, 7, 10 இப்படி வச்சுக்கலாம். ஆர் பிங்கிற செட்டை ஃப்ரம் 1 till 1, 2, 3 up to 10 வரைக்கும் நாம வச்சுக்கலாம். இதுல நடுவில் 7ம் வந்துடும், தென் 10ம் வந்துடும். இப்போ நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே பிலையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு. 7 பிலையும் இருக்கு, ஏலையும் இருக்கு. 10ம் அதே மாதிரி 2 செட்லையுமே இருக்கு. அப்போ ஏங்கிற ஒரு சின்ன செட் பிக்கு உள்ள வந்துடுது. பில நிறைய எலிமெண்ட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் ஏலையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3, 7, 10 3 எலிமெண்ட்டுமே பிலையும் இருக்கு, ஏலையும் இருக்கு. அப்போ பிங்கிற ஒரு பெரிய செட்டுக்கு உள்ள ஏங்கிற அந்த சின்ன செட் வரனால ஏ இஸ் a subset ஆஃப் பின்னு சொல்லணும். அந்த ஒரு பெரிய செட்டுக்குள்ள இந்த சின்ன செட் வருது. ஸோ பிங்கிறது தான் பெரிய செட். உங்களுக்கு தெரியலான்னு தெரியல, ஸோ நான் சின்னதாக போட்டுக்கிறது அழிச்சிடுறேன். ஸோ அந்த பிங்கிற பெரிய செட்டுக்கு உள்ள ஏங்கிற சின்ன செட் வந்துடுது. ஸோ ஏ இஸ் a subset ஆஃப் பி. இந்த இஸ் a subset ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த யூஐயே வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு தான் இஸ் a subset ஆஃப் அப்படின்னு பேரு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ subset ஆஃப் பி, ஏ இஸ் a subset ஆஃப் பின்னு வாசிக்கணும். ஸோ இதுதான் சப்செட்டை பொறுத்தளவுல ஒரு பெரிய செட் இன்னொரு சின்ன செட்டை சப்செட் ஆக்கிடும். அதாவது ஏங்கிறது பி சப்செட்டா, சரி ஏ வந்து பிக்கு சப்செட்டா இருக்கும். ஏன்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே பில இருக்கு. இப்போ அடுத்து யூனிவர்சல் செட்னா என்னன்னு பார்ப்போம். The set which contains all other sets. For example, ஏன் இதை யூனிவர்சல் செட்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸுக்குள்ள தான் எல்லா கேலக்சிஸும் இருக்கு, எல்லா பிளானட்ஸும் இருக்கு, எல்லா ஸ்டார்ஸும் இருக்கு. அந்த வகையில இந்த யூனிவர்சல் செட்குள்ள தான் எல்லா செட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு யூனிவர்சல் செட்குள்ள மற்ற எல்லா செட் நேச்சுரல் நம்பர், இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன், இதை வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஏபிக்கே நம்ம இன்னொரு யூனிவர்சல் செட் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது ஒரு செட்டா எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் செட், ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது செகண்ட் செட், இது இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் செட். ஸோ 3 செட் எடுத்திருக்கோம். இந்த 3 செட்டுமே நம்ம என்னன்னு கூப்பிடலாம், ரேஷனல் நம்பர்னு கூப்பிடலாம். இப்போ யூனிவர்சல் செட் ரேஷனல் நம்பரா இருக்கலாம், இல்லை இது ரியல் நம்பர்னு கூட நாம சொல்லலாம். ஸோ யூ இங்க வந்து ரியல் நம்பர்னு நான் எடுத்திருக்கேன். யூ இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்ப இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளதான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் இன்டீஜர்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு வென் டயக்ராம் இது. ஸோ நம்ம இன்னும் வென் டயக்ராம் ஐடியாவுக்கு பார்க்கல, அது என்னோட தனி வீடியோவா நான் பண்ணேன். ஸோ இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளதான் இன்டீஜர்ஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கும் உள்ளதான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இது இப்படியும் எழுதலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஏன்னா இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதுலயும் இருக்கு. அண்ட் இஸ் ஹோல் நம்பர்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஏன்னா இதுல இருக்க எல்லா நம்பரும் இதுல இருக்கும். அண்ட் இது எல்லாமே எதுக்கு சப்செட்னா யூனிவர்சல் செட். இதை வந்து நாம இப்படியும் எழுதலாம். ஸோ இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்செட் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் இங்க எழுதிடுறேன். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்செட்டை வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எவ்ரி செட் இஸ் a subset of itself. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா சப்செட்டோட டெஃபினிஷன் என்ன, எல்லா எலிமெண்ட்டும், அதாவது ஏவோட எல்லா எலிமெண்ட்டும் பிலையும் இருந்தா ஏ வந்து பிக்கு ஒரு சப்செட். ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பிலையும் இருந்தா ஏ வந்து பிக்கு ஒரு சப்செட். அப்போ
ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஏலே இருந்தா ஏ இஸ் a subset of itself. இந்த ஏங்கிறது எனி செட்டா இருக்கலாம். ஸோ எவ்ரி செட் இஸ் a subset of itself. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று எம்டி செட். இப்ப எம்டி செட்டுங்கிறது ஆர் நல் செட் அப்படிங்கிறது எல்லா செட்லயுமே இருக்கும். ஏன்னா அதுல எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. எனி செட். அப்ப எம்டி செட் இஸ் a subset of every set or any set. இப்பயும் நாம சொல்லலாம் எவ்ரி செட் ஆர் எனி செட். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சப்செட்னா என்ன? ஏங்கிற ஒரு செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே பில இருந்தா ஏங்கிறது பிக்கு ஒரு சப்செட். இங்க வந்து எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஹோல் நம்பர்ஸ்ல இருந்தா நேச்சுரல் நம்பர்ஸ் த சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இது பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லா செட்டையுமே கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு செட்டா அது இருந்துச்சுன்னா அது யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு வென் டயக்ராம் இது நீங்க உங்க நோட்ல எடுத்துக்கோங்க. வென் டயக்ராம்னா என்னன்னு நாம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் ஒரு செட்டுக்குள்ள இன்னொரு செட் இருக்கு அப்படின்னு. இதுக்கான தனி வீடியோ நான் இன்னொன்று பண்றேன். இதுதான் சப்செட் அண்ட் யூனிவர்சல் செட் பொறுத்தளவுல. இப்ப நாம கொஸ்டின்ஸ் பார்ட் போவோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ட் போக போறோம். ஸோ சப்செட் அண்ட் யூனிவர்சல் செட் பேஸான கொஸ்டின்ஸ் இது. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் 1, fill in the blanks as a subset or not a subset. ஸோ இங்க ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, லைக் செட் A அண்ட் செட் B. நாம இதை வந்து சப்செட்டா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் பார்ட்டோட ஐடியா. ஸோ வாங்க ரெண்டு செட்டையும் பார்ப்போம். 2, 3, 4 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு. 1, 2, 3, 4, 5 அதாவது எல்லா எலிமெண்ட்டுமே ஏல இருந்து பிக்கு இருக்கு. அப்ப இது வந்து சப்செட். ஸோ நம்ம சப்செட்டோட ஐடியா என்ன? ஏ சப்செட் பி அப்படின்னா எக்ஸ் ஆர் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு பி. அதாவது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பிலையும் இருந்தா நம்ம அதை ஏ வந்து பிக்கு சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க இந்த ஏங்கிற செட்டை நம்ம இதை எடுத்துட்டு இதை பிங்கிற செட்டா எடுத்தோம் அப்படின்னா இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுமே ஏல இருக்கிறதும் பிலையும் இருந்தா ஏ இஸ் a subset of பி. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது. ஸோ இந்த மூணாவது நான் மூணாவது போடுறேன். செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் ஒன் ஹோம்ஒர்க் அண்ட் தேர்ட் ஒன், எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் a triangle in a plane. ஸோ இது வந்து செட் ஏ அண்ட் தென் பி வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் a rectangle in a plane. ஸோ ஒரு செட்ல எல்லாம் ட்ரையாங்கிளா இருக்கு, இன்னொரு செட்ல எல்லாம் ரெக்டாங்கிளா இருக்கு. அப்ப ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் வேற வேற ஷேப். அப்ப இது வந்து சப்செட் கிடையாது. இப்ப இது வந்து எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இது வந்து பி வந்து எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா அது வந்து ஒரு சப்செட்டா இருக்கும். ஏன்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்க ஒரு விஷயம், அது சப்செட்டா இருக்கும். பட் இங்க ட்ரையாங்கிள் இன் அ பிளேனும் ரெக்டாங்கிள் இன் அ பிளேனும் நாட் அ சப்செட். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட். இன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ அதை நீங்க போட்டோம். செகண்ட் கொஸ்டின், ரைட் டவுன் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ஸோ இதை வந்து செட் ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா ஆர் செட் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான சப்செட் எல்லாமே எழுதணும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி படிச்சோம், நான் அதை வேணா இங்க போடுறேன். அதாவது எவ்ரி செட் இஸ் a subset of itself. ஸோ ஃபர்ஸ்ட் சப்செட் வந்து அந்த செட்டே இருக்கும், ஏன்னா எவ்ரி எலிமெண்ட் இஸ் a subset of itself. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம், தட் இஸ் எம்டி செட் இஸ் a subset of every set or any set அப்படின்னு படிச்சோம். அப்ப இங்க எம்டி செட்டை போடலாம். வேற ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தா ரெண்டு செட் தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, 2 power n அப்படின்னு சொல்லி. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நாம இந்த பவர்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வரும். இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஐடியா, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. நீங்க சப்செட் எழுதுனதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நவ் செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களோட ஹோம்ஒர்க், அதை நீங்க தான் போடணும். அதை வந்து நீங்க போட்டு பார்த்துட்டு நான் சொன்ன ஃபார்முலால செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின், வாட் யூனிவர்சல் செட் கேன் பி டோல்ட் ஃபார் போத் த செட்ஸ் பிலோ.
ஸோ இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு யூனிவர்சல் செட் சொல்லணும், அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏங்கிற செட் என்னன்னு படிப்போம். the set of all right angle triangles, the set of all isosceles triangles. அப்போ இது ரெண்டுமே triangles, ஒன்று ரைட் ஆங்கிள் triangles, இன்னொன்று isosceles triangles. அப்ப இது எல்லாமே என்னதுன்னா triangle. அப்ப the set of all triangles தான் என்னவா இருக்க முடியும், யூனிவர்சல் செட்டா இருக்க முடியும். நான் சோம்பேறித்தனமா ட்ரையாங்கிள்னு போடுறேன், ஸோ தட் டியூரேஷன் கம்மியாகும், நீங்க ஈஸியா பார்க்கலாம் அப்படின்னு. பட் நீங்க எக்ஸாம்ல இப்படிலாம் போட்டுறாதீங்க, ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான், அதாவது இந்த செட் ஏக்கும் பியும் சப்செட்டா இருக்கணும். அதாவது ஏ இஸ் a subset of U, B is also a subset of U. இந்த மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு செட்டுக்கும் எது யூனிவர்சல் செட்டா இருக்குன்னு நாம எழுத கேட்டாங்க, நாம அதை எழுதிட்டோம். ஸோ the set of all right angle triangles. Fourth question வந்து உங்களுக்கான ஒரு homework question. Given the sets A, B and C, which of the following may be considered as universal set for all three sets? ஸோ இந்த ஏங்கிற செட்ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் எந்த, அதாவது ஏலையும் இருக்க எலிமெண்ட்ஸ், பிலையும் இருக்க எலிமெண்ட்ஸ் அண்ட் சிலையும் இருக்க எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த நாலுல எதோட மேட்ச் ஆகுதோ, அதாவது எதோட எல்லா எலிமெண்ட்டுமே, எல்லா மூணு செட்டோட எலிமெண்ட்டுமே இதுல எந்த செட்ல இருக்கோ அதுதான் யூனிவர்சல் செட். ஏன்னா யூனிவர்சல் செட்டோட ஐடியா என்னன்னா all sets are within this, or all sets are contained within this set. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இந்த யூல இருக்கணும், பில இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இந்த யூல இருக்கணும், சில இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இந்த யூல இருக்கணும். அப்படி இருந்தா அது யூனிவர்சல் செட். ஸோ இந்த நாலுல எது அது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஹோம்ஒர்க் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம செட்ஸ் L3 முடிச்சுட்டோம். அதாவது சப்செட்னா என்னன்னு பார்த்தோம், யூனிவர்சல் செட்னா என்னன்னு பார்த்தோம், அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இருந்து நாம சப்செட்டை வந்து இன்டர்வல்ஸா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வென் டயக்ராம், இங்க வந்து நம்ம வென் டயக்ராம்னா என்னன்னு தெரியாம ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன். இதை பத்தி டீப்பா பார்ப்போம். அதே மாதிரி அது பேஸ் பண்ண ஒரு சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்து நாம செட்ஸோட L4ல பார்ப்போம்.